பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மானியம் அரசாங்கம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள். தலை தூக்கும் பாதாள உலகம் அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த 17 இந்திய மீனவர்கள் கைது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை இடர்களால் பாதிக்கப்பட்ட நெல், சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சோயாபீன் மற்றும் மிளகாய் விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நடிந்த ஜெயதிச, நாடளாவிய ரீதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் வீடுகள், பாதைகள், நெற்பயிர்கள், விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குளங்கள் மற்றும் மதகுகள் உடைந்ததால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் தரவுகளின்படி நாடளாவிய ரீதியில் 91,300 ஏக்கர் நெற்பயிற்சிகைகள் முழுமையாகவும் சுமார் 86,225 ஏக்கர் நெற்பயிற்சிகை பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. மேலும் 173 சிறு நீர்ப்பாசன திட்டங்கள் முழுமையாகவும் 1,148 பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் 750 ஏக்கர் மரக்கறி பயிர்கள் நாசமாகியுள்ளன. சேதமடைந்த நெற்பயிர்களில் 2.5 அல்லது 3 மாத நெல் ரகங்கள் அல்லது பொருத்தமான குறுகிய கால பயிர்களை மீண்டும் பயிரிடுவதற்கு தேவையான விதைநிலை வழங்க விவசாய திணைக்களம் செயற்பட்டு வருகின்றது. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என்றார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு இன்று செவ்வாய்க்கிழமை மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்தில் இருந்து அட்டன், பதுளை, மட்டக்களப்பு வரையிலான நீண்ட தூர பயணங்களுக்கு சுமார் 50 மேலதிக பஸ்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பதிப்பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் தினமான நாளை புதன்கிழமை பயணிகளின் தேவைக்கு ஏற்ப மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் இயங்கும் வழமையான பஸ் சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த மேலதிக பஸ் சேவைகள் இடம்பெறவுள்ளதாக பதிப்பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹன்ச மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலை தூக்கும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் திட்டமிட்ட வகையை தலையிட்டு வருவதாக தெரிவித்தார். அரசாங்கம் என்ற வகையில் பாதாள உலகத்தையும் போதைப்பொருள் கடத்தலையும் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். ஆனால் ஷோ நடத்தி வாராந்த நடவடிக்கைகள் 2 வார நடவடிக்கைகள் செய்ய எதிர்பார்க்கவில்லை. இதில் பாதுகாப்பு படையினர் படிப்படியாக தலையிட்டு வருகின்றனர். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதன் முடிவுகளை பார்க்க முடியும். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த 17 இந்திய மீனவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 2 படகுகளுடன் இவர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தாய்வானுக்கும் சீனாவுக்கும் போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் தாய்வானுக்கு 57.1 கோடி டாலர்கள் பெறுமதி வாய்ந்த ராணுவ உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அண்மையில் ஒப்புதல் அளித்தார். அமெரிக்காவின் குறித்த நடவடிக்கை சீனாவுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்க அரசு நெருப்புடன் விளையாடுவதாக சீனா எச்சரித்துள்ளது. இது குறித்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தாய்வானுக்கு ஆயுதம் அளிப்பதை அமெரிக்கா தவிர்க்க வேண்டும். தாய்வான் நீரிணையில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை கெடுக்கும் அபாயகரமான நகர்வுகளை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. சுமார் 2.3 கோடி மக்கள் தொகை கொண்ட தாய்வானை சீனா தனது பிராந்தியமாக உரிமை கோரி வருகின்றது. இவ்விவகாரத்தில் அமெரிக்கா சீனாவுக்கு இடையே நேரடி மோதல் நிலவி வருகின்றது. இந்நிலையில் சீனாவின் தாக்குதலை தடுக்க அமெரிக்கா தாய்வானுக்கு ராணுவ உதவி வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.